வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி ஸ்டூடியோவில் வந்து முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணதை இப்போ பேசுகிறேன் நான். ஒரு 2 வாரம் ஊரில் இல்லை. விஷ்ணுவோட கான்வர்சேஷனாக நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பல்காக ஒரு 3 நாளில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தனியாக 3 நாள் பேச முடியாததுனால விஷ்ணுவை வாக்கிங் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணி பேசி அதை முடித்தோம் குயிக்காக. இன்றைக்கி வந்து வாழ்க்கையை பற்றி பேசணும்னு நினச்சேன் நான். இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் வாழ்க்கைங்கிறது எல்லார் வாழ்க்கையும் லாங்காக இருக்கும், ப்ரொவைடட் நீங்கள் லைஃப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா. அட்மோஸ்ட்டு எவ்ரிடே நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் நம்மளுக்கு டைம் கிடச்சாலும் அந்த டைம் வந்து லாங்காக இருக்கும். வாழ்க்கை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக இருக்கிற வாழ்க்கை. இப்போ நான் சொல்ல போகிறத நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். சாக்ரட்டிஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எனக்கு. சாக்ரட்டிஸுக்கு ஹெம்லாக்குங்கிற பாய்சனை குடித்து செத்துரு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. எக்ஸைலுக்கு வேணா போயிடு, ஏத்தன்ஸை விட்டு போயிடு, இல்லை இது மாதிரிங்கும்போது நான் சாவ ரெடி அப்படின்ட்டு அவர் போகிறார். அவர் பாய்சன் குடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தார். அதுலேருந்து ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு. நம்மளுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்டே போனோன்னு வைங்க, தென் நம்ம புது விண்டோஸ், டோர்ஸ் எல்லாமே திறக்கும். புது காற்றுகள் நம்ம வீட்டில் அடிக்கும். எப்போதுமே நீங்கள் கரண்ட்டாக இருப்பீங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன நடக்கிறது அப்படின்னு உலகத்தில் தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. அப்படி தெரியாமல் போயிட்டோன்னா நம்ம தேங்கிடுவோம். இப்போ தண்ணியே எடுத்திங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று சலன்னு அடிச்சுக்கிட்டு போகும் தண்ணி. அது மலையிலேருந்து தண்ணி இறங்கி வரச்சு அது ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று, ரிவரை நீங்கள் தடுத்து நிறுத்தி டேம் பண்ணிங்கன்னா தண்ணி தேங்கும். அந்த தேங்கின தண்ணியில் வந்து பாசி தான் வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேங்கக்கூடாதுங்கிறது தாத்பரியம். அதனால் கண்டினியூஸாக நம்ம கற்றுக்கிட்டே போகணும். கற்றுக்க லைஃப்பை வந்து நீங்கள் ஃபுல்லாக லீட் பண்ண முடியும். வாழ்க்கைங்கிறது சீராக போகாது, ஒரே மாதிரி போகாது. வாழ்க்கை வந்து மேலேயும் கீழேயும் போகும். சில நாள் மேலே போகும், சில நாள் கீழே போகும். சில டைம் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க, சில டைம் வாழ்க்கையில் தோப்பீங்க. எனக்கு ஒரு பெரிய மூத்த அமைச்சராக இருந்தவர், டெல்லியில் இருக்கிறவர் எனக்கு தெரியும். அவர் வந்து டெக்னோக்ராட்டுன்னு சொல்கிறவர், தட் இஸ் அரசியல்வாதி கிடையாது, படித்து டெக்னோக்ராட்டாக வந்து மினிஸ்டர் ஆனவர். அவர் என்ன சொன்னார்னா, வாழ்க்கையில் 100 வருஷம் இருந்தோன்னா 80 வருஷம் நம்மளுக்கு சீரியஸாக வேலை இருக்காது. அந்த 20% தான் கீ வேலை. அந்த 20% கீ வேலைக்காக தான் மீதி 80% நம்ம வேலை செய்யணும். அந்த 20% நம்மளுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சை க்ரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறச்ச நம்ம நழுவ விடாமல் நம்ம சேஞ்சை க்ரியேட் பண்ணணும். மீதி 80 வருஷம் அந்த 20 வருஷத்துக்காக வெயிட் பண்ணி நம்ம ரெடி பண்ணணும். கரெக்டாக நான் 80 இயர்ஸ் படிச்சுட்டு அந்த 20 இயர்ஸ் வராது. அந்த 20 இயர்ஸ் எப்போ நம்ம வாழ்க்கையில் வருங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ரீசெண்டாக நான் 2 வாட்டி ஸ்ரீரங்கராஜனை பார்த்தேன். உங்கள் ஜெனரேஷனில் முக்கால்வாசி பேருக்கு ஸ்ரீரங்கராஜன் யாருன்னு தெரியாது. ஃபோர்க் இன் த ரோடு அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. நான் கவர் போட சொல்கிறேன். ஸ்ரீரங்கராஜனுக்கு இப்போ 94 வயசு. தினம் கார்த்தால 9லேருந்து 9:15 மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸுக்கு வந்துடுவார். தினம் 3:30 மணி வரைக்கும் அங்கே இருப்பார். 3:30 மணிக்கு கிளம்பி போயிடுவார். வயசு எவ்வளோ? 95. சேர்மன்கிற வேலையை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறார். நான் அவரை ரீசனாக போய் பார்த்து கேட்டபோது, சார் உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். உடம்பு நல்லா தான்ப்பா இருக்கேன்ப்பா, இந்த 95 வயசில் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் லேசாக முட்டி வலிக்கிறதுன்னார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, என்னால் எழுத முடியறது, புஸ்தகம் படிக்க முடியறது, கண்ணு நல்லா தெரியறது, இதுக்கு மேலே நான் என்ன எதிர்பார்க்க முடியுங்கிறார். அவர் ஆஃபீஸ்க்கோ வீட்டுக்கோ போனேன்னா சுற்றி வர லைப்ரரி இருக்கும்.
ஒரு மினிமம் 500லேருந்து 700 புஸ்தகம் இருக்கும். அண்ட் டேபிள்லேயே ஒரு 10 புஸ்தகம் இருக்கும். அண்ட் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கையால் தான் எழுதுறார். கையால் எழுதி அப்புறம் டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணுறார். பல புஸ்தகம் எழுதியிருக்கார். நான் எதுக்கு அவர் கதையை சொல்கிறேன்னா, என்கிட்ட என்ன சொன்னார்னா, இப்போ நான் ஏதோ அவர்கிட்ட ஒன்று டேட்டா கேட்டிருந்தேன். உடனே அவர் சொன்னார், என் செக்ரட்டரி இப்போ தான்ப்பா ரிட்டையர் ஆகி நேற்று போயிட்டான். இவர் 95 வயசு. செக்ரட்டரி 60 வயசில் ரிட்டையர் ஆகிட்டார். என்கிட்ட சொல்கிறாரு, செக்ரட்டரி நேத்தாண்டா ரிட்டையர் ஆகி போயிட்டான். அவன் வந்து போனதுனால அந்த லிஸ்ட்டு நீ கேட்டதை நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டை நான் பார்த்து உனக்கு எடுத்து அப்புறம் அனுப்புகிறேன் அப்படின்னார். 95 வயசு மனுஷன் 60 வயசு செக்ரட்டரி ரிட்டையர் ஆகிட்டாருன்னு சொல்கிறாரு. அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இதை தான் கர்மயோகின்னு சொல்கிறது. இப்படி தான் நீங்களும் இருக்கணும், நானும் அப்படி இருக்கணும்னு நான் நம்புகிறேன். மனுஷன் இல்லாத ஒர்க் போஸ்ட்டே கிடையாது. அவர் வந்து லைலா காலேஜில் தான் படித்தார் ஃபஸ்ட்டு. அப்புறம் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் போய் பிஹெச்டி பண்ணார். அமெரிக்காவிலே பல வருஷம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் ஐஏஎம் அகமதாபாத்துக்கு ப்ரொஃபஸராக வந்தார். அவர் மட்டும் ரிசர்வ் பேங்க் கவர்னர் இல்லை, அவர் ஸ்டூடெண்ட்டும் இப்போ ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகிட்டார், ரகுராம் ராஜனும். நான் மட்டும் ரிசர்வ் பேங்க் கவர்னர் இல்லை, நான் சொல்லிக் கொடுத்த மாணவன் கூட ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகிட்டார். சரி, அதோடு விட்டாரா? இல்லை, ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, தமிழ்நாட்டுக்கு கவர்னராக இருந்தார். கவர்னர் ஆகிட்டு முடிஞ்சிடுச்சுன்னா ராஜ்யசபா போனார். ராஜ்யசபாவில் போயிட்டு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அதாவது ஒரு குரூப் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதில் அவர் சீஃபாக இருந்தார். 2014 வரைக்கும் இருந்தார். 84 வயசு. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, 84 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு போகிறோம் அரசாங்கம், நீ போகிறீங்க, ஆட்சி மாறிடுச்சு, இனிமேல் நீ தேவையில்லைன்னா வீட்டில் போய் படுத்துக்காமல் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மாதிரி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஒன்று ஆரம்பித்தார். அந்த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸை கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டெய்லி உட்காந்துட்டுருக்காரு. ஸோ எந்த வேலையும் அவர் சின்ன வேலை பெரிய வேலைன்னு பார்க்கல. அரை மணி நேரம் 45 நிமிஷம் இந்தியன் எக்கானமி பற்றி பேசுகிறேன். லேட்டஸ்ட்டு என்ன நடந்துட்டுருக்கு, ட்ரம்ப் என்ன பண்ணுறார், ட்ரம்ப் பண்ணுறதுனால என்ன நடக்குங்கிற வரைக்கும் அவர் என்கிட்ட சொன்னார். எதுக்கு இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, லைஃப் லாங் லேர்னிங். சாக்ரட்டிஸ் கதையை சொல்கிறேன், இப்போ ஸ்ரீரங்கராஜன் கதையை சொல்கிறேன். மன்மோகன் சிங்கை 90 வயசில் அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஷார்ப்பாக கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு அப் டு டேட்டில் இருந்தார். இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, ஒரு ஃபீல்டுலேயும் ஆள்கள் இருப்பாங்க. இந்த ஸ்ரீரங்கராஜன், மன்மோகன் சிங்லாம் நீங்கள் பார்த்துட்டேன். வாரன் பஃபட் 95 வயசில் இப்போ தான் சிஇஓ போஸ்ட்டில் ரிசைன்மெண்ட்டு சேர்மனாக இருக்கேங்கிறார். சார்லி மங்கர் 99 வயசு வரைக்கும் வைஸ் சேர்மனாக இருந்தார். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு லேர்னிங். கடைசி நாள் வரைக்கும் நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கடைசி நாள் வரைக்கும் புஸ்தகம் படிக்கணும், எழுதணும், சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. ஆனால் இந்த சேனல் பார்க்குறவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, காலேஜுக்கு முடித்தப்புறம் புஸ்தகத்தை திறக்க வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், ரொம்ப தப்பு. ஸ்ரீரங்கராஜன் நினைங்க, சார்லி மங்கரை நினைங்க, மன்மோகன் சிங்கை நினைங்க, ஆனாதப்பட்ட வாரன் பஃபட்டை நினைங்க. மன்மோகன் சிங்கும் சார்லி மங்கரும் போயிட்டு சேர்ந்துட்டாங்க. மற்றவங்க உயிரோடு இருக்கிறவங்க இன்றைக்கும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறச்ச ஸ்ரீரங்கராஜன் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் உட்காந்துக்கிட்டு நோட் பேடை வச்சு அதை எழுதிட்டுருப்பார். அதுதான் கர்மயோகி. நம்ம எல்லோரும் கர்மயோகியாக இருந்தோன்னா வாழ்க்கை இன்னும் பெட்டராக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும்.
இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.